ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் பண்ண போகிற ரெசிபி ப்ரான் 65. வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்தால் நம்ம சீக்கிரமாக குக் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது ரொம்ப யூனிக்கான ரெசிபி. கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 750 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ரெட் கலர் ஆட் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் சால்ட், உங்கள் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 tablespoon lemon juice, 1 egg add பண்ணிருக்கேன். 2 tablespoon corn flour, 2 tablespoon மைதா. corn flour மைதா இது ரெண்டும் ஆட் பண்ணா prawns செம்ம கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 to 2 hours மேரினேட் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் மேரினேட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேன்ல ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதில் மேரினேட்டட் ப்ரான்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒன்றா ஆட் பண்ணுங்கள். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரான்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பேப்பர் டவலில் நல்லா ஆயிலில் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை ஆட் பண்ணிவிட்டேன். 2 டீஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 2 க்ரீன் சில்லிஸ் நல்ல லாங்காக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஸியாக பண்ணிக்கோங்க. ஃபைனலி அதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஆட் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடான ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கீ ரைஸோடு சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெசிபி சூப் கூட ஒரு ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் shimis.kitchenல ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, take good care of yourself and happy cooking.